மதிப்பு காண்க sin ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. மேலும் இந்த cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5ஐயும் நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா tan inverse of A minus tan inverse of B is equal to tan inverse of A minus B divided by 1 plus AB. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன் நான். ஸோ இங்க வந்து என்னது இந்த காசை வந்து tan ஆக்குறது தான் இப்போதைக்கு என்னுடைய வேலை. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு let x is equal to cos inverse of 4/5. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது cos x is equal to 4/5. ஓகே, ஸோ நமக்கு தெரியும். ஸோ இது வந்து என்னது எக்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்க வந்து cos அப்படிங்கிறது என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ இது வந்து 4, இது 5. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது எதிர்பக்கம் அப்படிங்கிறது என்னது கர்ணத்தினுடைய வர்க்கம் மைனஸ் இந்த பக்கத்தினுடைய வர்க்கம். ஸோ 25 மைனஸ் 16 அப்படின்னு என்னது 9 கிடைக்கும். அதனுடைய வர்க்கமூலம் வந்து 3. ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு 3. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு tan எழுதிடலாம். இங்க tan x is equal to நமக்கு என்ன தெரியும், tanங்கிற என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ 3/4. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது x is equal to tan inverse of 3/4. ஓகே, ஸோ எக்ஸுங்கிறது என்னது cos inverse of 4/5ன்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ நமக்கு இப்போ இங்க எக்ஸுங்கிறது என்னது tan inverse of 3/4 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அதாவது என்னது tan inverse of 1/2 மைனஸ் cos inverse of 4/5. இந்த ஃபார்முலா இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse of 1/2 மைனஸ் இதனுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம tan inverse of 3/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse of நமக்கு என்னது இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் a மைனஸ் b அதாவது என்னது 1/2 மைனஸ் 3/4 டிவைடட் பை 1 பிளஸ் 1/2 பெருக்கல் 3/4. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse of. ஸோ நமக்கு இங்க வந்து என்னது எல்சிஎம் வந்து என்னது 4. ஸோ எல்சிஎம் வந்து என்னது இங்க 4. ஸோ அப்போ மேலே வந்து என்னது இங்க 2 மைனஸ் 3. ஸோ இங்க வந்து என்னது 2 8. ஸோ இங்க வந்து என்னது எல்சிஎம் வந்து என்னது 8. ஸோ இங்க வந்து என்னது நமக்கு 8 பிளஸ் 3. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது நம்ம இந்த இங்க 1 4 இங்க 2 8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இங்க 2ல 3 போச்சு அப்படின்னா என்னது -1. இந்த 2 மேல போயிடுச்சு அப்படின்னா என்னது -2 டிவைடட் பை நமக்கு இங்க 3 பிளஸ் 8 அப்படிங்கிறது என்னது 11. ஓகே, tan இன்வர்ஸ் ஆஃப் -2/11. ஸோ இதை வந்து டைரக்டா வச்சு நம்மளால வந்து இந்த கணக்கை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க வெளியில சைன் இருக்குது. இதுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் அப்படின்னு இருந்தாதான் வந்து நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இதை வந்து நான் சைன் இன்வர்ஸுக்கு மாற்ற போறேன். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து let y is equal to tan inverse of -2/11. ஸோ அப்படி எழுதின காரணத்தினால இங்க வந்து என்னது tan y அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு -2/11 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு sin y கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப tan y அப்படிங்கிறது என்னது நமக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இது வந்து என்னது 2, இது வந்து என்னது 11. அப்ப கர்ணம் வந்து என்னது இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 பிளஸ் 11 ஸ்கொயர்ங்கிறது 121. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்க என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு tan y is equal to -2/11 அப்படிங்கிற காரணத்தினால sin y எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எதிர்பக்கம் பை நமக்கு வந்து என்னது கர்ணம். ஸோ இங்க வந்து என்னது -2 இருக்கிறதுனால
ஸோ -2 டிவைடட் பை கர்ணம் வந்து என்னது ரூட் ஆஃப் 125. ஓகே, ஸோ இதுல இருந்து வந்து என்னது நமக்கு ஒய் அப்படிங்கிறது நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -2 பை ரூட் ஆஃப் 125. ஓகே, ஸோ நமக்கு இதுதான் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து கணக்கை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ கணக்குல வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இங்க சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு சைன் ஆஃப் இதனுடைய வேல்யூ தான் என்னது நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் -2/11 கண்டுபிடிச்சோம். அதை தான் வந்தது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒய் வந்து இது இருக்குது, டேன்ல இருக்குது. ஸோ அதை வந்து ஒய்யை வந்து சைனுக்கு மாத்திட்டோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -2 பை ரூட் ஆஃப் 125. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது -2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு விகித முறா எண்ணை வந்து என்னது நம்ம பகுதியில் வச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால இதை சிம்பிளை பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு -2 டிவைடட் பை 125 அப்படி, அதாவது ரூட் ஆஃப் 125 அப்படிங்கிறது 5 பெருக்கல் 25. ஸோ 25ல இருந்து ஒரு 5 வெளியில வந்துடும். ஸோ ரூட் 5. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இதையும் நான் வந்து சிம்பிளை பண்றதுக்கு மேலையும் கீழையும் ரூட் 5ஆல நம்ம வந்து பெருக்கிறோம். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஆன்சர் திஸ் இஸ் ஈக்குவல் டு -2 ரூட் 5 டிவைடட் பை இங்க ரூட் 5 பெருக்கும்போது 5 கிடைக்கும். இங்க ஒரு 5 இருக்கனால 25. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.